வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு அதிசார பயிற்சி தன்னுடைய நட்பு வீடாக சொல்லக்கூடிய உச்ச வீடாக சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கே வக்ரமாகி திரும்பவும் மிதுன ராசிக்கு வருகிறார். 12 ராசிகளுக்கும் அதில் உள்ள 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க. கும்பராசி போராட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். குருடைய தசா காலங்கள் அப்படிங்கிறது 16 வருடத்தில் இதில் 3 பாதங்கள் மட்டும்தான். அதனால் ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு 20-21 சனி தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். இருந்தாலும் இந்த கும்பராசிக்கு என்னோட கணக்குப்படி நான் 30 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 20-21 வரைக்கும் சனி தசை நடக்குது. இப்போ 7.5 சனி வேற போயிட்டு இருக்கு. இன்னொன்று ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு அதிசார பயிற்சியாக போயிட்டு திரும்ப வக்ரமாகி 5ஆம் இடத்துக்கு வராரு. வக்ரமாகிற காலம் தான் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த டைம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் சனி தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ சனி தசையில் நிறைய பேர் மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் வளர்ச்சிகளும் இருக்குது. ஏன்னா சனி தசை அந்த அளவுக்கு பண்ணாது. இது ராசியாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை பெருசாக பாதிப்புகள் வராது. இந்த படிக்கிற காலகட்டத்தில் வந்தாலும் சரி, அது பின்னாடி வந்தாலும் சரி, ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும். ஏன்னா படிப்பு சார்ந்து இப்போ அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். இப்போ நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த குருவுடைய பயிற்சியானது. 21 வயசுலேருந்து 30 வரைக்கும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணி தடையாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த தடை விலகப்போம். ஓரளவுக்கு அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கே வேலை தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை சார்ந்து நல்ல ஒரு மாற்றம், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. ரொம்ப நாளாக வேலை தேடுறீங்க கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சுய ஜாதகம் நிறைய சப்போர்ட் பண்ணாதான் இப்போ அந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வேலை ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு பலமாக இருந்துச்சுனாக்கா வேலையில் பிரச்சனை வராது. அவங்க மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் ராகு கேதுவோட இருந்தால் மட்டுமே, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறினா மட்டுமே வேலையில் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அந்த 7 சனியில் மட்டும். மற்றபடி 7 சனி முடிஞ்ச பிறகோ இல்லை 7 சனிக்கு முன்னாடியோ இது மாதிரியான கஷ்டங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்காது. இப்போ வேலையில் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ குரு பார்வை தசா நடத்தக்கூடிய சனி பகவானுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது கோச்சார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இந்த பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்கும். அது கொடுத்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த பயிற்சிங்கிறது, அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு பொசிஷனில் உட்கார வச்சிடும், அந்த பொசிஷனை விட்டு நீங்கள் உங்களை இறக்காது. அதுக்கப்புறம் அடுத்த தசை அவயோக தசை வந்தால் கூட அந்த பொசிஷனில் தான் இருப்பீங்க. ஆனால் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த குரு பகவான் கொடுத்துரும். 6, 8, 12 இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இல்லை வேற எங்கன்னா இருக்குது அப்படின்னாக்கா பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு சமமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தடையாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ திருமண தடைகள் இருக்காது. திருமணத்திலிருந்து ஒரு முன்னேற்றம். இப்போ ரொம்ப நாளாக வரன் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ டக்குன்னு போனவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. இப்போ அந்த கிளிக் ஆகும். திருமண ரீதியாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமண வாழ்க்கையில் ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, அப்படி இல்லைனாக்கா இப்போ சொத்து பத்து சேர்க்கை, அதுக்கு உண்டான காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் 7 சனி போயிட்டு இருக்கு, கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க, கடுமையான வலியும் வேதனையும் இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். அதில் தான் இந்த குருடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா 30 வயசுக்குள்ள சனி தசைங்கிறது ரொம்ப கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்தால் கூட அந்த அளவுக்கு கெடுக்காது.
திருமணத்தையும் கொடுத்துரும். திருமண ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு மட்டும், அது கூட சால்வ் ஆகிடும். இந்த வருஷத்தில் சால்வ் ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசை தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் மேலே மேலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை டச் பண்ணுறாரு இல்லையா, இப்போ கடன் அமைப்பையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். அது வந்து சுப கடன்களாக பார்த்துங்க, தேவையில்லாத கடன் வராமல் பார்த்துங்க. பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். புதுசாக தொழில் தொடங்குறது அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இருக்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க. எந்த தொழிலும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு அளவாக உங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடன் வாங்கியோ இல்லை வந்து உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை பண்ணுறது இந்த காலகட்டங்கள் நல்லது. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த புதன் 5ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு. எல்லாமே அஷ்டமாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லல. சூப்பராக இருக்கும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல மறையக்கூடாது, மறைஞ்சி அவரோட நட்சத்திரம் வாங்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அவரோட நட்சத்திரம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானாதிபதி நட்சத்திரமாக வருது, அதே அஷ்டமாதிபதி நட்சத்திரமாக வருது. அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் வந்து புதன் இருக்கிறது. கடனை கொடுத்துரும், கஷ்டத்தை கொடுத்துரும், திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுத்துரும். கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ குரு இருந்தாலோ இல்லை சுக்கரன் இருந்தாலோ இவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம். அதில் பக்கத்தில் கேது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சொல்லவே தேவையில்ல. எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு டோட்டலாக அந்த புதன் தசை அப்படிங்கிறது நடுத்தரில் நிற்க விட்டுரும். அது மாதிரியும் பண்ணோம் அந்த புதன் தசைங்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை 5ல் இருந்தாலும் சரி 8ல் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்ருக்கு. அது தவிர்த்து வேற எங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை சமாளிக்கிற லெவலுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும், வருமானத்தையும் ஓரளவுக்கு கொடுக்கும் அந்த புதன் தசைங்கிறது. ஆனால் குருடைய பார்வை புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வளர்ச்சி ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். 7.5 சனியில் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லணும், பாசிட்டிவாக வந்து நிறைய எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நடக்கும் இதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதுக்காக வந்து நடக்காதுன்னு சொல்லலை, உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி நிறைய வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க விரும்பலை. பின்னாடி நீங்கள் எதுவுமே சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுமாரி அதனால முன்கூட்டியே சொல்கிறேன், 7.5 சனி இப்படி தான் இருக்கும். குரு பயிற்சியோ ராகு பயிற்சியோ எல்லாம் ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். தசை நல்லா இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட்டிங் கிடைக்கும். இல்லைன்ற பட்சத்தில் அப்போ வாழவே முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு வந்து தெளிவான பாதை தெரியும். கன்ஃபார்மாக ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் வந்து வழி காட்டுவான். கடவுள்னு ஒருத்தர் இருக்கு இல்லையா, அது வந்து வழிகாட்டும். உங்களுடைய குலதெய்வம் அனுசரிக்கிறது நல்லது. தசாபுத்தி சரியில்லைன்னாக்கா குலதெய்வத்தை அனுசரிக்கிறது நல்லது. அந்த குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும். கடவுள் வந்து எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. யார் மூலியமாவது உதவிகள் இந்த காலகட்டங்கள் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், மனசு தெம்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏதோ ஒரு வகையில் தைரியத்தை கொடுக்கும் இந்த குரு பகவான். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் இப்போ வந்துடும். ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எல்லாம் தட்டி போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது அடுத்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இது ட்ரையல். இந்த ட்ரையல் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த 1.5 மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் நல்ல ஒரு பிக்கப் ஆகிட்டீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் குரு தசை சூப்பராக இருக்கும், அப்படியே நல்லாயிருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல வந்தால் கூட உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ட்ரையல் தான். ஆனால் 6ஆம் இடத்துல வரும்போது இப்போ 6ஆம் இடத்தோடு டச் பண்ணுறாரு இல்லையா, உங்களுக்கு சின்னதாக ஒரு கடன் வாங்க வைக்கும். அந்த கடன் சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைனாக்கா அவங்களுக்கு நிறைய செலவுகள், படிப்பு சார்ந்த செலவு, வேலைக்காக செலவு, ஏதோ ஒரு வகையில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை தீரும். ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கும். இது எப்படி லாக் ஆகிருக்குனாக்கா, புதன் தசை செவ்வாய் புத்திக்கு பிறகு செவ்வாய் புத்தியிலே மணி லாக் ஆகிருக்கும். அது வந்து இது வரைக்கும் இழுத்துன்னு வந்திருக்கும். அந்த 7.5 சனி வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்காது. 2020க்கு பிறகு மணி லாக் ஆயிடுச்சுன்னா அந்த மணி எல்லாம் இப்போ ஓரளவுக்கு அது வர்றதுக்கு உண்டான வழி தெரியும். அடுத்த வருஷம் வந்துடும், அப்படியே எடுத்துக்கலாம். 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் இருக்கு இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தால், சூரிய சந்திரனோட வீட்டில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு அடி மேலே அடி விழுந்துனே இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. சொத்து ரீதியாக ப்ராப்ளம், இந்த கேது தசை வந்த பிறகு நிறைய ப்ராப்ளங்க, கடன் பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு விதிவிலக்கு என்னன்னாக்கா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் அங்கேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, இப்போ குருவுடைய பார்வை மட்டும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு கோச்சார ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இல்லை குரு பார்க்கக்கூடிய இடத்துல கேது பகவான் இருந்துச்சுனாக்கா, இல்லை கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்துச்சுனாக்கா, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சார ரீதியாக இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆகும்னு எடுத்துக்கலாம். கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ வந்து ஃபேமிலி ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை. இது வந்து மென்மேலும் வளரக்கூடிய தசை. இதில் வந்து ப்ராப்பர்ட்டி, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இது எல்லாமே நடக்கும்.
இந்த டைம் அப்படிங்கிறது சுக்கிரதசை உங்களுக்கு எந்த வயசில் வந்தாலும் சரி, அதாவது முன்ன பின்ன வரலாம். என்னோட கணக்குப்படி 54லேருந்து 74 எடுத்திருக்கிறேன். உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய சுய ஜாதக இருப்பை பொறுத்து எப்படி வந்தாலும் சரி, இந்த சுக்கிரதசைங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடன் அமைப்பெல்லாம் குறையும். நோய் நொடி பிரச்சனைகள், அதாவது மருத்துவ செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் எதை பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, கோயில் குளம் போயிட்டு வர்றது, இல்லை குலதெய்வம் அனுசரிக்கிறது, எதுவாக இருந்தாலும் சரி, அது சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்கிரதசையில். சுக்கிரன் சனிக்கு நட்பு கிரகம். பின்னாடி வரக்கூடிய சுக்கிரன் ஒரு சில பேருக்கு மட்டும்தான், ரொம்பலாம் இல்லை, இந்த 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் வாங்கியிருந்தா, அப்படி இல்லைனாக்கா அஷ்டமாதிபதி நட்சத்திரம் எங்கே இருந்தாலும் சரி, 6, 8, 12 எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற இடத்த பொறுத்து அஷ்டமாதிபதி நட்சத்திரமோ இல்லை 6ஆம் அதிபதி நட்சத்திரமோ வாங்கியிருந்தா அந்த சுக்கிர பகவான் அது கொஞ்சம் கடனை கொடுக்குது, வழக்குகளும் கொடுக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கிளியர் ஆகும் அந்த குருவோடைய பயிற்சிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7.5 சனி நடக்குதுனாக்கா அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கோ அந்த காரகத்துவத்தை வாங்கி இந்த 7.5 சனி பலன்களாக கொடுக்கும். இப்போ சனி பகவான் தான் கொடுக்கறது. இப்போ சனிக்கு பார்வை இருக்கு இல்லையா, குருவுடைய பார்வை, இப்போ அந்த பார்வை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கெடு பலன்கள், இப்போ தசாபுத்தி ரீதியாக நிறைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும். இப்போ வர வேண்டிய பணம் வர்றது, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதெல்லாம் நிறைய எதிர்பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகன சேர்க்கை, இது வீடு கட்டுறது, இது மாதிரி பசங்களோட வளர்ச்சி, அவங்களுக்கு சுப விசேஷம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய நல்ல ஒரு செயல்கள் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 74 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த 2 தசையும் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோய் நொடி பிரச்சனைகள், உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அவ்வளோலாம் டஃப்பாக இருக்காது. இப்போ மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகும். இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்தால் கிளியர் ஆகும். கடன் பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகும். இந்த குருடைய பார்வைங்கிறது ராசிக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தை கொடுக்கும். குடும்ப வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது, இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்லாம் சந்திச்சுட்டு வந்தீங்க, பரவாயில்ல நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரிய சந்திர தசைகளை பெருசாக கெடுபலன்கள் கொடுக்காது, அது பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சூரிய சந்திர தசைகளில் மன நிம்மதி கிடைக்கும். பெருசாக உங்களுக்கு அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. பின்னாடி வரக்கூடிய தசை நல்லாவே நீங்கள் முயற்சி பண்ணலாம். முடிஞ்ச அளவு நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக வரும். ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்களில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போதோ இல்லை 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போதோ சொந்தங்கள் ஒரு சில மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் இந்த சூரிய சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு பகவான் அதிசார பயிற்சியாக வரும்போது நல்ல ஒரு ஏற்றங்களை பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.